ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு அற்புதமான காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுவும் பழமையான பல சிறப்புகள் கொண்ட ஒரு சிவன் கோவில் தான். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பண்ருட்டி அடுத்த கோட்டலாங்குப்பம் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கும். ரொம்ப அற்புதமான தகவலை கொண்ட ஒரு சிவன் கோவில், நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் அதுவும் பழமையான சிவன் கோவில். இந்த கோவிலை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே அழகான ஒரு கொடிமரம், கீழே விநாயகர் இருக்கார். இப்படியே இந்த பக்கம் திரும்பினா அங்கே நடராஜர் உற்சவர்கள்லாம் அங்கே உள்ளே வச்சு வழிபடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கோவிலை சுற்றி பார்ப்போம். கோவிலை சுற்றுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோன்னா நாயன்மார்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக உள்ளே அமைச்சிருக்காங்க. இப்படி கோயிலை சுற்றி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக உள்ளே போய் மூலவர் பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி கோவில் கோஷ்டத்தில் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கார். பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தி வேழக்கம்மனாலே இவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். கோவிலோட கோஷ்டத்தில் பின்னாடி அப்படியே இருப்பார். கோபுரம் இருக்கா, கோபுரத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி இருக்கார். தனி சன்னதியாக பார்த்தோன்னா விநாயகர் இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கார். பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு விநாயகர். புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் முன்னாடிலாம் பார்த்தோன்னா ரோஜா தோட்டங்கள் நிறைந்த ஒரு நந்தவனமாக காட்சி தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மன்னன் காசியில் போய் வென்று அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. வரும்போது இந்த ரோஜா தோட்டத்தை பார்க்கும்போது அங்கே மயங்கி அங்கேயே தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பும்போது தன்னுடைய படை வீரர்கள் வணங்குவதற்காக இங்கேவே ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுவும் கங்கை நீரால் பிரதிஷ்டை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் கங்கை நீரையும் கலந்து அது கங்கை தீர்த்தமாக மாற்றப்படுது. அதற்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய மூலவர் காசி விஸ்வநாதர் என்றும் அம்பாள் விசாலாட்சி என்றும் அழைக்கப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்தோன்னா இந்த சைடில் இருக்க விநாயகர், முருகர், அப்புறம் சிவலிங்கம், இது தனித்தனி சன்னதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சா. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே நவகிரக சன்னதி இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தோன்னா காசி விஸ்வநாதரை வணங்கினால் காசிக்கு சென்ற புண்ணியமும் கங்கை நீரில் நீராடிய நன்மையும் பெறுவார்கள் என்பது இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவர்கள், திருமண யோகம் கூடாதவர்கள், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள், நீண்ட நாள் வழக்கு தீர்வுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதவங்க பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு தவறாமல் வந்து வணங்கிட்டு போனால் இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 25, 26, 27 தேதிகள்லாம் பார்த்தோன்னா காலையில் பார்த்தோன்னா சூரிய ஒளி காசி விஸ்வநாதர் மேலே படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தோன்னா நாகலட்சுமி இருக்காங்க. இங்கே நடராஜர் ரொம்ப அற்புதமாக இருக்கார். பார்த்தீங்களா, நடராஜர். இப்படி எப்படி திரும்பினா நாகலட்சுமி. அப்படியே அவங்க பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் ஒரு பைரவர், கால பைரவர். வந்து சந்திரன்.
ஃபைனலாக பார்த்தோன்னா கோவில் சுற்றி என்னென்னலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் தானே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனலாக இப்போ உள்ளே போயிட்டு மூலவர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக உள்ளே இருக்கிறத பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த கோவிலை பற்றி முழுமையான தகவலும் தெரிஞ்சிருப்பீங்க. கோவில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான பழமையான ஒரு கோவில். அனைத்து சிவன் கோவில் இருக்கிற மாதிரி தான் இதை சுற்றி வந்து கோஷ்டங்கள் அனைத்து தெய்வங்களும் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள். காசிக்கு போன ஒரு நிகரான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வந்து சொல்லப்படுது. ரொம்பவுமே வந்து அற்புதமான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அற்புதமாக. நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.